சூப்பராக சுவையாக இட்லி மிளகா பொடி பார்க்கும்போதே எப்படி டெம்ட் ஆகுது பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, புளி, கொப்பரை தேங்காய், எள்ளு. கொப்பரை தேங்காய் தான் இதில் மஸ்ட்டாக சேர்க்கணும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். சிறுபருப்பு வறுக்கும்போது கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க, சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். நல்லா சூடு பறக்க வறுத்தா போதும். எள்ளை நல்லா பொரியிற அளவுக்கு இந்த மாதிரி வறுக்கணும், நல்லா சூடு பறக்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்க்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தற்சமயம் இல்லாததுனால நான் தூள் பெருங்காயம் சேர்த்தேன். காஞ்ச மிளகாவையும் செவக்க வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூண்டு, கருவேப்பிலை, அந்த புளியை நல்லா பிரித்து சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வறுக்கிறதுக்கு. பொறுமையாக சிறுந்தியாக வச்சு வறுத்துக்கோங்க. அதுலேயே இந்த கொப்பரை தேங்காயையும் கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா பொறுமையாக கலந்து விட்டிங்கன்னா நல்லா செவந்து நல்லா இந்த மாதிரி வரும். காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு காரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்களும் அரைச்சி இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட ஆர்டர் கொடுங்க, நான் உங்களுக்காக அரைச்சி கொடுக்குறேன். இந்த மெத்தடில் அரைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you again.